தம்பி கூட போட்டு போற ட்ரெஸ் ஆடி இது அடைச்சி உள்ள போய் சேலைய கட்டிட்டு வா. உன் பொண்ணு ஒழுங்கா அடக்கம் ஒடுக்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கு மத்தவங்களோட உணர்வுகளை பத்தி எந்த கவலையும் கிடையாது. நீயா இரு. பொண்ணு வளர்த்துருக்காங்களா? பொண்ணு பாதி ட்ரெஸ்ஸ காணோம். என்னக்கா பொண்ணு வளர்த்திருக்க நீ? குடும்ப மானத்தையே வாங்கிட்டால. வாயை மூடுங்க. உங்க 2 பேருக்கும் நான் எப்படி பாக்கணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் நடக்கணும்னு ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்றதை எப்பதான் ஸ்டாப் பண்ண போறீங்க? அன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஆம்பளைங்கன்னா அப்படிதான் பாப்பாங்களா? பொண்ணுங்களை இவ்வளவு கட்டுப்பாடோட வளர்க்குறீங்கல்ல, அதே மாதிரி பசங்களை பொண்ணுங்களை இப்படி தப்பா பார்க்க கூடாதுன்னு சொல்லி வளங்க. இங்க பொண்ணுங்களோட உடம்பு தெரிஞ்சா மட்டும்தான் பசங்க தப்பா பாப்பாங்கன்னா, அப்ப இந்த பரதா போட்ட பொண்ணு சீரழிச்சாங்களே, அந்த ட்ரெஸ்ல எங்க உடம்பு தெரிஞ்சது? சர்ச்சில் கன்னியாஸ்திரியை ரேப் பண்ணி கொண்டாங்களே, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? அதுல எங்க உடம்பு தெரிஞ்சது? இங்க சுதந்திரம் கிடைச்சு 78 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய ட்ரெஸ் சூஸ் பண்றது கூட இங்க சுதந்திரம் கிடையாது. அம்மனமாய் பிறந்த உலகில் ஆடையால் ஆளாகினோம். ஆடை அவரவரது விருப்பம். சிம்பிளா சொல்லணும்னா, தாத்தா காமனை கட்டினாரு, பாட்டி ஜாக்கெட் போடல. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்.